வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு சட்டையை வச்சுட்டுருக்கோம். கசங்கிந்தால் போட்டுருவோம். முடிஞ்ச வரைக்கும் போட்டுருவோம். கசங்கி தானே இருக்குது, பரவாயில்ல போட்டுக்கலான்னு போடுவீங்க. அழுக்காக இருந்தால் போடுவீங்களா? போட மாட்டீங்கள்ல. எப்படா போட்டு போகிறது வெளியில் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, அதே சட்டை கசங்கிருந்தது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டீங்க. செகண்ட் என்ன, அழுக்காக இருக்குது, போடுவீங்களா? போட மாட்டீங்க. அதே சட்டையை துவைச்சி மடித்து அயன் பண்ணி வச்சா போடுவீங்களா? நல்லா போடுவீங்க. அப்போ அதே ஒரு சட்டை தான், அதையே நீங்கள் மூணாக பிரிக்கிறீங்க. கசங்கி தான் போட்டுக்கிறேன்றீங்க, அழுக்காக தான் போட மாட்டேன்றீங்க. அதே துவைச்சி மடித்து வச்சு தான் நல்லா போட்டு போகிறேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒரு சட்டைக்கே 3 நிலை. அது மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் எல்லோருக்கும் ஒரு மனசும் 3 நிலையில் உள்ளது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று, நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. பெரியவங்க இருக்குன்னு சொல்ல என்ன சொல்லுவார், அப்பா நான் பிள்ளை கேட்குறான் அப்பா கிட்ட நான் டிவி வாங்கினப்பா, பசங்கள்லாம் கேட்குறாங்க, மனைவியும் கேட்குறான், அவளும் எங்கே போகிறா வரா, ஒரு டிவி தானே ஆசைப்பட்றா, வாங்கின சொல்கிறா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் சொல்லுவார், அப்பா உன் சம்பளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணு. இன்றைக்கி நீ வாங்கிறது பெருசு இல்லை, ஏற்கனவே நீ வாங்குறது லோன் கடன் அப்படி இருக்குது. அது எவ்வளோ கட்டணும்னு எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீங்கள் கணக்கு போடுங்க. கணக்கு போட்டுட்டு உங்களால் முடியும்னா இந்த டிவி கொடுத்துட்டு பெரிய டிவி வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லலை அப்படின்றாரு. ஏன்னா ஒரு குடும்பம் கலைஞ்சி போகக்கூடாதுன்றது பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் பக்குவமாக ஒரு பதில் சொல்கிறாரு. ஆனால் அப்பா சொன்னது கேட்டுன்னு உள்ளே வராரா? உள்ளே வந்தோடனே மனைவி என்ன பண்ணுறா, இந்த பாருங்க உங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்காத, எங்களுக்கு வேணும், நாங்கள் வேறு எங்கே இதுன்றோம், ஒன்று இது வேணும் அது வேணா கேட்குறான். ஒரு டிவி தானே கேட்குறான், அது கூட லோன் வந்தது போனஸ் வந்துக்குது, போனஸில் வாங்குங்க என்று ஏற்கனவே கடை இருக்குது, அதுக்கு கொடுக்கணும், நான் என்னடி பண்ணுறதுன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். பசங்களுக்காவது வாங்க, எங்களுக்கு எல்லோரும் சேர்த்து தானே வாங்குறீங்க, நீங்களும் தானே பார்க்க போகிறீங்க அப்படி. சரி, அவர் என்ன பண்ணுவார், போயிட்டு லோன் வாங்குறதுலேயும் பாதி கட்டு, இதுலேயும் வாங்கி கடை அதிகமாகிடுது. அதிகமான உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு மாதம் போகுது, அதுக்குள்ளே வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், யார் வீட்டு ஃபங்க்ஷன்னா நீங்கள் மொழி எழுதணும்ல, அது எந்த காசு எடுப்பீங்க, வச்சுங்கிற காசு தானே சம்பளத்துலேருந்து தானே எடுத்து வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு மாதம் தானே அடுத்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு முதல்ல சொல்லுவாங்க, யார் மனைவி. ரெண்டாவது அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. 3ஆம் மாதம் தாக்கு பிடிக்க முடியுமா? அவங்களால முடியாது. அவங்க கேட்டது என்ன, நான் இதெல்லாம் கேட்டேன் நீ வாங்கி தரலன்னா, இல்லைப்பா நான் லோன் கட்டிட்டேன் இதை பண்ணேன், அதனால் எங்கேப்பா பட்ஜெட்டில் இருந்தேன், எனக்கு தெரியாது, கடனா அது வாங்கு அப்படின்ற தூண்டுதல் மனைவி கொடுத்துட்றா. அவர் எவ்வளோ நாள் தான் கம்மின்றிருப்பார், டெய்லி கேட்க அவருக்கும் ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சா, இவங்க இப்படியே கேட்டுக்கிற வாங்கி தான் கொடுத்துடுவோமே அப்படின்ற எண்ணம், அவங்க கேட்குறத வாங்கி திரும்பி கொடுத்துட்றாரு. இது கொடுத்த உடனே என்ன ஆகுது, லோன் அதிகமாகி இவரு டென்ஷன் அதிகமாகி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறது. அப்போ என்ன, அவன் டாக்டர் என்னங்க ரொம்ப டென்ஷனா, அதான் உங்களுக்கு சுகர் ஏறிச்சா, பிபி ஏறிச்சான்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? வீட்டில் உள்ள மக்கள் தான். அதே அழுக்கு சட்டையை போட இப்போ லாஸ்ட் வந்துச்சா, ஃபஸ்ட்டு கசிங்க சட்டை என்ன பண்ணீங்க, போட்டுக்கிறீங்க. அப்போ அப்பா சொன்னதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிறீங்க. அடுத்தது எங்கே வரீங்க, மனைவி விட்டு வரீங்க. அவள் நச்சரிப்பு பத்தாமல் நீங்கள் லோன் போட்டு வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அப்புறம் கஷ்டப்படும்போது அது என்ன, அழுக்கு சட்டை. அழுக்கு சட்டை போட முடியுதா? அதுதானே உங்கள் நிலைமை கடைசியில். அதுக்கு தான் சொல்கிறேன், எதையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு செய்யுங்கன்றது. உங்கள் பணம் உங்கள் இது உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருப்பு இருக்குது, என்ன வாங்க முடியும், நாளைக்கு வேணும்னா எங்கே போகிறது, கடை எவ்வளோ வாங்க முடியும், எல்லாமே ஒரு அளவு தான் கடை வாங்கணும். அதுக்குன்னு வட்டின்னு இருக்குல்ல, சும்மா கொடுக்குறவங்க வட்டியோடு தானே கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்குங்க, இல்லைன்னு சொல்ல. அழுக்கு சட்டையே ஆகிடாதீங்க. துவைச்சி மடித்த சட்டை முன்னோரெல்லாம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இது நமக்கு தேவையா இல்லையான்னு உட்காந்து யோசனை பண்ணுங்கள். அப்படி மீறி மனைவி கேட்டால் இந்த பட்ஜெட்டை நாளைக்கு என்னை எதையும் கேட்கக்கூடாது, கேட்டாலும் என்னால் தர முடியாது அப்படின்னு ஒரு சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் விளக்க சொல்லுங்கள்.
எப்போவுமே நம்ம இதே மாதிரிமா திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு வெளியே போகிறோம், இது வேணும் அது வேணும்னு கேட்குறேன், அதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கு பட்ஜெட்டில் இருக்கணும்ல பணம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணுன்னா அந்த டிவி கேட்கணும்னு தோணுமா? பசங்க கேட்ட அப்பா நான் அடுத்த இதுக்கு உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீ நல்லா படி, உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன். என்ன வேணாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்குறியோ என்னால் முடிஞ்சதை வாங்கி தரேன். நீ என்னை கண்டிஷன் போடக்கூடாது, இது வேணும் அது வேணும்னு அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணுங்கள். அப்போ உங்களுக்குள்ளே புரிதல் வரும். அப்போ முன்னோர் சொன்னது கரெக்டு. இப்போ நம்ம அழுக்கு சட்டை ஆகிட்டோம்ல, மனைவி பசங்க கேட்குறாங்க லோன் போட்டு இது போட்டு எல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா அவன் கொடுக்குறான் டிஸ்கவுண்ட்டு, எது கொடுக்குறான்? அவன் விற்பனைக்கு விளம்பரத்துக்கு கொடுக்குறான். உனக்குன்னு ஒன்று அறிவு இருக்குல்ல, அது அப்புறம் தான் வாங்குறது. அந்த டிவி விட்டு பெரிய டிவி பார்க்கணுன்னு ஒன்றும் இது கிடையாது இல்லை. அதனால் நீங்கள் யோசனை பண்ணி எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்க. அந்த மனசை கட்டுப்படுத்துங்க. மனைவி சொன்னால் கூட அம்மா இது மாதிரி என்னோட நிலைமை, நீ என்ன செய்கிற செய்துக்கோ, நான் உனக்கு இது எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், நம்ம வீட்டுக்குன்னு வர பட்ஜெட்டு இது இது சம்பளத்தில் இப்படி தான் என்னால் செய்ய முடியும்னு எப்போ பேமெண்ட் வாங்கினாலும் மனைவியோட உட்காந்து பேசி கலந்து பட்ஜெட்டை காமிங்க. அப்போ மனைவி திருந்தி விடுவார்ல. அது யார் காரணம்? நீங்கள் சொல்லாமல் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லாமல் இருக்கவே தானே அவங்க இஷ்டத்துக்கு கேட்குறாங்க. எனக்கு இந்த சேலை எடு, தீபாவளி வந்துச்சு, பொங்கல் வந்துச்சுன்னு. முன்னோர்லாம் பணம் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன்னாக தான் எடுப்பாங்க. தீபாவளி, ஒரு பொங்கல், அந்த டைமில். இப்போ எல்லாம் என்னங்க, பர்த்டேக்கு 1000 ரூபாய் எடு, பொங்கல்னா 2000 ரூபாய் எடு. எதுக்குங்க? இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி செய்யுங்க. அதுக்கு சொல்கிறேன், யோசனை பண்ணால் தான் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த யோசனை எப்படி வரும்? மனசு ஒருநிலைப்பட்டால் தான் வரும். இனியாவது நீங்கள் மனைவி ஆகட்டும் யாராகட்டும் கணவரை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்கள் மனசை நீங்களே கட்டுக்குள்ளே வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வாழ்க வளமுடன்.